அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஆட்டுக்கால் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இந்த காலை நல்லா வக்கி முடியெல்லாம் எடுத்து நல்லா தீயில காட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இதை க்ளீன் பண்ணுறதை ஏற்கனவே என் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் என் வீடியோவை பாருங்கள். அதில் போட்டிருக்கேன். நல்லா முதல்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மொத்த மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லிப்பொடி போட்டு, கருவேப்பிலை, மிளகாய், கொஞ்சோண்டு சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிடணும். இப்படி வரணும், இப்படி வெந்து வரணும். இது 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இதை நல்லெண்ணெய் விட்டு, எண்ணெய் கம்மியாக விடுங்க. காலில் ஏற்கனவே எண்ணெய் சத்து இருக்கும், அதனால் எண்ணெய் நிறைய விடாதீங்க. கொஞ்சோண்டு சிறிதளவு நல்லெண்ணெய் விடுங்க, நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் தேங்காய் பால், அரை மூடி தேங்காயை பால் எடுக்க வச்சுருக்கேன். இனிதான் எடுக்கணும். மல்லி, புதினா இதில் கட் பண்ணி போட்டு ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அது போக நம்ம தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலம், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, பட்டை இல்லை கருவா, இவ்வளோ பல்லாரி, ஒரு பல்லாரி, சின்ன உள்ளி. இதை வேக வைக்கும் போது என் கைக்கு ஒரு கைப்பிடி அளவு உள்ளி, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, மல்லி, புதினா, கொஞ்சோண்டு சீரகப்பொடி, சோம்பு பொடி, உப்பு எல்லாம் போட்டு மொத்த மசாலா அரை ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு காலை எடுத்துட்டேன். இப்போ இதை தாளிக்க போகிறேன். அடுப்பில் குக்கரை வச்சுட்டேன். இன்றைக்கி கால், சோறு, ஒரு கேரட் பொரியல். இன்றைக்கி பவர் கிடையாது எங்கள் ஊரில், அதனால் அவ்வளோவாட்டு வெளிச்சம் இருக்காது. சரியா? இப்போ எண்ணெயில் ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலையை போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிய வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதை போட்டுறணும். இது வதங்கி வரும்போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதுக்கடையில் நம்ம இந்த அடுப்பில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வைத்த கேரட்டை கேரட் பொரியல் பண்ணிடும். அதுக்கு மிளகாய், வெங்காயம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலுக்கு போட்டுரும். நறுக்கிய தக்காளி, மிளகாய், இந்த நல்லா வதங்கட்டும். சிறிதளவு தான் வத்தல் பொடி போடணும், நிறைய வத்தல் பொடி போடக்கூடாது. இப்போ இந்த அடுப்பில் கடுகு, உளுந்த பருப்பு போட்டுட்டு கேரட்டை தாளித்து விட்டுரும். பாத்திரம்லாம் கழுவியாச்சு. இன்னும் இந்த சிங்கம் மட்டும்தான் கழுவணும். இப்போ கொஞ்சோண்டு வத்தல் பொடி போடும், நெம்ப போட வேண்டாம். மொத்த மசாலாவில் ஏற்கனவே காரம் இருக்குது, பச்சை மிளகா வேறு நான் போட்டிருக்கேன். அதனால் காளான ரொம்ப காரமாக வைக்க மாட்டாங்க. இடியப்பம் அதுக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ இதில் மிளகாயும், கருவேப்பிலை, வெங்காயம் மூணையும் போட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு துருவிய கேரட்டை, நறுக்கிய கேரட்டை போட்டுறணும். போட்டு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு விட்டுறோம். மிளகாய் எப்போது விதை எடுத்துருவேன், விதையோட மிளகாய் போட மாட்டேன்.
தேவையான அளவு உப்பு கேரட்டுக்கு. இது வதங்கிட்டு பால் குழம்பு ஊற்றிடும். இப்போ இந்த தேங்காயை பால் எடுக்கணும். நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெந்நீரில் தான் தேங்காய் பால் எடுப்பேன். அப்போ தான் வந்து தேங்காயில் நல்லா பால் வரும். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம துருவிய தேங்காயை போட்டு இறக்கிற வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த தேங்காயை பால் எடுக்கும். லைட் சூடாக வெந்நீர் போட்டு வச்சுட்டேன். வெந்நீரில் பால் எடுத்தால் பால் நல்லா வரும், தேங்காய் பால் நல்லா வரும். இப்போ வந்து உங்களுக்கு மழை நேரமாக இருக்குது. மழை நேரம் இல்லாட்ட கூட நம்ம தேங்காய் பூவை வந்து பால் எடுக்கும் போது தேங்காயில் வெந்நீரில் எடுத்தால் நல்ல பால் வரும். சூடான வெந்நீரை ஊற்றிக்கணும். இது வந்து மிக்சியில் இஞ்சி பூண்டு அரைச்சல அதோட தண்ணி இது மட்டும்தான் கழுவணும். அடுப்பில் சிம்மில் வச்சே கேரட் பொரியல் வைங்க. அந்த அடி பிரிக்காமல் வரும். இப்போ நம்ம இந்த பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்கிடும். கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் குக்கர் மூடியை மூடணும். மசாலா பத்துமான்னு பார்க்கணும். இதுக்கு வந்து மசாலா நிறைய போடக்கூடாது. காலுக்கு மசாலா நிறைய போடக்கூடாது. பத்தாதுன்னா போடலாம். உப்பு 2 போட்டுக்கணும். சிறிதளவு உப்பு. கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். நான் நறுக்கி வச்ச புதினா மல்லி கொஞ்சோண்டு போடும். வேக வைக்கும் போது கால் வேகும் போது போட்டுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கணும். சரி, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. வெந்நீரில் எடுத்தோன்னே அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்களா? நல்லா எடுத்தாச்சு. வெந்நீர்னோன்னா பால் நல்லா வந்துட்டு. சரி, இது ஃபுல்லாக கலவை போட்டுரும். இந்த மாடி தோட்டத்தில் கொண்டு போடணும். சரி, நம்ம இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம். நேற்று வந்து ஏத்தம்பழம் வந்துச்சு எங்கள் ஊரில். இந்த 4 பழமும் 30 ரூபா. இதை வந்து பஜ்ஜி போடுறது எப்படிங்கிறதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏத்தம்பழத்தை நல்லா கட் பண்ணி தேங்காய் பாலில் நம்ம போட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து இதை கட்டியாக தேங்காய் பால் ஊற்றி இந்த பழத்தை இப்படி தோலோடு கொஞ்சம் வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கட்டியாக பால் எடுத்து நெய் ஊற்றி கொடுத்தா குழந்தைகளுக்கு நல்லது.
பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, அழகாக வெந்துட்டு. துருவிய தேங்காய், கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்தாலும் மூடிடும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பேப்பர் எடுத்து வச்சுருப்பேன் வீட்டில். இந்த அடுப்புக்கு மேல் பகுதி சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து தொடச்சா க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது நமக்கு நல்ல ஒரு யூஸான ஒரு இது பாருங்கள். நம்ம துவைக்கவே வாஷ் பண்ணவே வேண்டாம். இந்த சிங்கை 2 தடவை துடைச்சாலே போகிறோம். பேப்பரை வச்சு க்ளீன் ஆகிட்டு. இந்த தண்ணி உப்பு தண்ணிக்கு வந்து வெள்ளை ஆடை கணக்காக படியும் பார்த்திங்களா. நம்ம உடனே துடைச்சா அந்த இடம் வந்து படியாது, வெள்ளையாகாது. பாருங்கள் எவ்வளோ கருப்பு அழகாக இருக்குது. கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஃப்ரிட்ஜு க்ளீனிங் பண்ணணும். ஒரு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டு கால் அனத்துக்கு மூடிடும். கால் வெந்துடும். தண்ணி கூட ஊற்றலை, எப்படி சொட்டு எண்ணெயிலே அழகாக வெந்துருச்சு பாருங்கள். சிம்மில் வச்சிடணும் அடுப்பு. ரைட், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது வேகட்டும். இப்போ இதுக்கு வந்து பட்டன் போட்டு இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல், சுட சுட சோறு. இந்த கால் வேகட்டும். காலையில் வந்து அடை காட்டுறேன், அடையை காட்டுறேன். பழம், ஏத்தம்பழம் பஜ்ஜி போடுறதையும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஏத்தம்பழம் வந்து இனிப்பு அப்பம் செய்கிறதையும் காட்டுறேன், இனிப்பில் செய்கிறதையும் காட்டுறேன். இப்போ எல்லாம் பட்டன் போட்டு கரெக்டாக. அப்பளம் வந்து இதற்கு முன்னால் வந்து காலை வேக வச்சது 20 நிமிஷம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். தாளிச்சு விட்டுட்டு 10 நிமிஷம், அதோட சமையல் முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் போட்ட கூடைங்க. இந்த கூடை வெட்டும் போது எனக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டு இந்த கூடை இப்போ முடிஞ்சிட்டு இப்போ சொருவிக்கிட்டு இருக்காங்க. இது ஏணி முடித்து போட்ட கூடை தாங்க. நான் ஏணி முடித்து போட்டு கூடை தான் போடுவேன். இப்போ இதை வந்து முடிச்சுட்டு சொருவிட்டு கைப்பிடி போடும் போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. கூடைக்கு எப்படி கைப்பிடி போடணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். சரியா? யாருக்கெல்லாம் கூடை போட தெரியும்? இப்போ வந்து இப்படி டைனிங் டேபிள் மேலே என்ன பண்ணுவேன், இதில் பாதாம் பருப்பு வாங்கினோன்னே ஒரு வெட்டு கடாயில் வச்சு லைட்டாக வறுத்துட்டு வைங்க. அந்த பாதாம் வந்து வெள்ளையாக கெட்டு போகாது. இது வந்து மிளகு பொடி, இட்லி பொடி. இது வந்து சுகர் குறையிறதுக்காக வேண்டி
ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னது அது பேர் 2 சாமான் சொன்னாங்க. அது வறுத்து பொடி பண்ணி எனக்கு தந்திருக்காங்க என் சிஸ்டர். அதை இனிமேல் சாப்பிடணும், சுகருக்கு நல்லதுன்ட்டு. கருஞ்சீரகம், அது அளவு தெரியல, கேட்டுட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து காலையில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தண்ணியில் கலக்கி குடிச்சுக்கிடணும். இது டேட்ஸு, அதுக்கப்புறம் இது தேன், எல்லாம் இப்படி மேஜில் வச்சுருவேன். இது வந்து கருப்பு திராட்சை, இது வந்து அக்ரூட், இது வந்து நம்ம இது அத்திப்பழம் நல்லது. நைட்டு படுக்கும் போது 2 சாப்பிடுங்க, பாத்ரூம் நல்லா போகும். இது கற்பூரவள்ளி, இப்படி வச்சுருவேன் மேஜியில் ஒரு இது. இனிமேல் இது இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கணும், டிஷ்யூ பாக்ஸுக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் அன்றைக்கி கரண்டு கட்டில் இதெல்லாம் கழுவணும் எல்லாத்தையும். இது வீடியோவுக்கு வேண்டி எல்லாம் எடுத்து மேஜியில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன நாஸ்தானா கார அடை, அதுக்கு ஒரு சட்னி நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ காட்டுறேன். கார அடை காலையில், அதுக்கு ஒரு சட்னி, சூப்பரான ஒரு சட்னி, இஞ்சி சட்னி, இஞ்சி அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கழுவணும், அப்பப்போ கழுவிடுவேன். இப்படி மொத்தமாக குப்பையை ஒரு பாக்ஸில் போட்டு மாடி தோட்டத்துக்கு கொண்டு வச்சு அதை ஒவ்வொரு பிடி மண் தினம் போட்டு 1 மாதம் ஆனதுக்கப்புறம் அது வந்து கம்போஸ்ட்டாக மாறிடும், உரமாக மாறிடும். அதை தான் ரோஜா, மல்லி, காய்கறிகள் எல்லாத்துக்கும் வைக்குவேன். இப்போ கால் வேகிற வரை அதை சொல்கிறேன். இந்த தக்காளி வந்து திருநெல்வேலி ரிலையன்ஸில் வாங்கினோம். கிலோ வந்து 31 ரூபா, கிலோ வந்து 58 ரூபா. நான் வாங்கியிருக்க எடைக்கு அளவு 31 ரூபா. ரிலையன்ஸில் கம்மி தாங்க. இப்படி தான் தக்காளியை மாற்றி இப்படி வைக்கணும், புரட்டி வைக்கணும். இருக்கலாம் இந்த காம்பு பகுதி கீழே. கரண்ட் இல்லைங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் பவர் கட்டு. இப்போ இன்வெர்ட்டர் தான் போட போகிறேன். ஜாம் போடணும், தக்காளி ஜாம் போடுறத ஒரு தடவை காட்டுறேன் வீடியோவில், சரியா? தக்காளி ஜாமுக்கு என்னெல்லாம் சேர்த்து போடுவேன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், சரியா? அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி பல பஜ்ஜி போடுறது, பல இது போடுறத காட்டுறேன், என்ன பண்ணுவோம் அந்த ஏத்தப்பழத்துலங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இது ரெடியாகி வருது. கால் நல்லது நம்மளுக்கு வந்து கால் வலிக்காரங்க வெள்ளாட்டங்கால், செம்பரியாட்டு காலை விட வெள்ளாட்டக்கால் வாங்கி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, கால் வலி நல்லா கேட்குங்க. விலை கூடத்தான். செம்பரியாட்டு கால் வந்து 4 கால் 40 ரூபானா இது 100 ரூபா, 100 ரூபாயும் இல்லை 200 ரூபா. ஒரு கால் 50 ரூபா. வெள்ளாட்டங்கால் கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இங்கே எங்கள் ஊரில் மழை பிடிக்க போகுது. இப்போ தான் இருட்டிட்டு வருது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கால் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா சுட சுட ஒரு சோறு. அதுக்கப்புறம் ஒரு கேரட் பொரியல். செவ்வரி ஆட்டுக்காலை விட வெள்ளாட்டக்கால் நல்லது. கால் வலிக்காரங்க வாரத்தில் 2 நாளாவது இந்த வெள்ளாட்டக்காலை சூப்பு போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறமாட்டி நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம். இடியப்பத்துக்கு பாயா. இது நான் மத்தியானம் சோறுக்கு தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன்.
இடியப்பத்துக்கு பாயா வைக்கிறாந்தா கசகசா முந்திரி பருப்பு எல்லாம் வச்சு தான் அரைக்கணும். மசாலாவே போடக்கூடாது. பாயாவுக்கு மசாலாவே போடக்கூடாது. இப்போ நம்ம இதில் ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை காட்ட வேண்டியதை எடுத்து வீடியோவுக்கு எடுக்கணும். ப்ரெஷர் குறையட்டும். இன்வெர்ட்டர் லைட்டாக போடும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடும். ப்ரெஷரை குறைஞ்சிருச்சு பாருங்கள். சுட சுட ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு குழம்பு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஆட்டுக்கால் குழம்பு. இது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட போடுறேன். பாருங்கள், இது ரொம்ப கட்டியாக மசாலா அதிகமாக போட்டு வைக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல பார்க்குறவங்க. இல்லை மற்றவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.